வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, இன்னைக்கு நான் விடுதலை மூவி பார்த்தேன். ஸோ அந்த படத்த பத்தி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த படத்த பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் பத்தி அ கொஞ்சம் சொல்லலாம் அப்டின்னு நெனைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பேசிக்காவே வெற்றிமாறன் படங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பிடிக்கும் அப்டின்னா, வெற்றிமாறன் வந்து அப்படி படம் எடுப்பாரு. அவரோட திரைக்கதை, நான் லீனியர் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல, அவருடைய சிந்தனை எப்படி இருக்கு, அவர் சொல்ல வர விஷயங்கள், அந்த மாரிலாம் எனக்கு இதனால எனக்கு பிடிக்கும், அதனால எனக்கு பிடிக்கும், அப்பிடிலாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து ரெகுலரா ஒரு ஒரு படம் பார்த்துட்டே இருப்போம்ல, எல்லாமே ஒரே மாரி இருக்கும் மோஸ்ட்லி. பட் அதிலேருந்து யுனிக்கா சில படங்கள் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அண்டு லைக் என்ன சொல்ல, வெற்றிமாறன் ஜர்னர்ன்றே பிரிச்சிடலாம். அந்த மாதிரியான மூவிஸா தான் இவரோட மூவி எல்லாமே இருக்கும். லைக் எப்படி சொல்றது? ஒரு யூனிக்கா இருக்கும். நம்ம பார்த்துட்டு இருந்த விஷயத்துலேருந்து மாறுபட்ட ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு படமுமே மாறுபட்டு இருக்கும். ஓகே, இவர் படம்னா எல்லாம் இதே மாரி தாங்க இருக்கும். அப்படின்ற மாரி இல்லாம, ஒவ்வொன்லயும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கும். ஒரு நம்ம வந்து இந்த ஆர்ட் ஃபிலிம், கமர்ஷியல் ஃபிலிம்லாம் சொல்லுவாங்கல்ல, இது 2யும் சேர்த்து வச்சாப்புல இருக்கும் வெற்றிமாறனோட படங்கள் எனக்கு. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்க்குள்ள அ ஒரு ஆர்டிஸ்டிக்கான விஷயத்த சொன்னது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசா சொல்ற மாரி தான் இருக்கு. பட் எனக்கு அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, மேற்கு தொடர்ச்சி மலை மாரி படங்கள் ஒரு சைடு வச்சுக்கிட்டா, இன்னொன்னு வந்து என்ன சொல்லலாம், ஏதோ ஒரு கமர்ஷியல் மூவி ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. இது 2யும் சேர்த்த மாதிரி இருக்கிறது தான் எனக்கு அசுரனா தெரியும். அது பேசின விஷயம் பெருசா இருக்கும். அதில ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருக்கும். ஸோ அந்த மாரியான ஜர்னர் தான் வெற்றிமாறனோட ஜர்னர்ன்னு நான் நினைக்கிறேன். அ இவருடைய படங்கள் எதுவுமே வந்து எனக்கு என்ன சொல்ல, ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்ல. அந்த மாரி சொல்லலாம். ஸோ அதனாலேயே வந்து நான் இவரோட படங்கள் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, வெற்றிமாறன் படம் எடுக்கிறாரா, கண்டிப்பா நல்லாயிருக்கும், நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். எனக்கு லோகேஷ் கனகராஜோட படங்களும் அந்த மாரி தான் தோணும். அதே மாரி வெற்றிமாறன் படங்களும் அந்த மாரி தான் தோணும். ஆனா என்ன அப்படின்னா, வெற்றிமாறன் படம் கொஞ்சம் டார்க்கா இருக்கும். அதாவது என்ன சொல்ல, ஒரு ஹாப்பியா ஒரு போயிட்டு நம்ம வந்து ஹாப்பியா ஒரு மூவி பார்த்துட்டு ஒரு ஹாப்பி ஃபீல் குட் மூவி அந்த மாரிலாம் ஒண்ணும் இருக்காது. நம்ம ஒரு கனத்த இதயத்தோட வெளில வர மாரி தான் ஒரு எல்லா படமே எடுத்து வச்சிருப்பாரு. கொஞ்சம் ராவா இருக்கும். அது விஷுவலா பார்க்குறதுக்கும் ராவா இருக்கும். ப்ளஸ் அது பேசின விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்கும். நீங்க அந்த அசுரன் படம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மூத்த பையன் அவர் டிஜேன்னு நெனைக்கிறேன். அவரு சாகுறதெல்லாம் வந்து அப்படியே அந்த தலை இல்லாம அப்படியே முண்டமா கிடப்பாரு. அத அப்படியே காட்டியிருப்பாரு. அம்மு அபிராமி அவங்க இறக்குறது வந்து அப்படியே எரிஞ்சு போய் அதில பேசுவாங்க. அத அப்படியே காட்டுவாரு. அதே மாரி அது பேசின விஷயமும் தனுஷ் வந்து அந்த எல்லாரு கால்லயும் விழுவாரு. அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லார் கால்லயும். அதெல்லாம் ஒரு டிஸ்டர்பிங்கான சீனா இருக்கும். அதாவது என்ன சொல்ல, ஒரு மாரி காட்டுறதா இருக்கட்டும், ப்ளஸ் அது ரொம்ப டெப்த்தான விஷயத்த காட்டுறதா இருக்கட்டும், 2மே அவரோட மூவில இருக்கும். ஒரு மாரி நம்ம அந்த மூவி பேசின விஷயத்துலேருந்து நம்ம வெளில வரதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. அந்த மாதிரியா தான் அவரோட மூவிஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இதில எனக்கு ரொம்ப ராவா இருந்த படம்னு இதுவரை எனக்கு தோணுனது என்னன்னா, விசாரணை. விசாரணை வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டே இருக்காது. இப்போ நீங்க அசுரன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது பேசுற விஷயம் அவ்ளோ டெப்த்தான விஷயம் பேசும். ரொம்ப என்ன சொல்ல, ராவான சீன்ஸ்லாம் எடுத்திருப்பாரு. ஆனாலும் வந்து "வா அசுர வா" அப்படி சொல்லிட்டு டடடடடாய்ன்னு நடுவுல திடீர்னு தனுஷ் வந்து அருவாள தூக்கிட்டு வந்து டப்பு டப்புன்னு வெட்டல நமக்கே அவ்வளோதான் அப்படின்ற மாரிலாம் ஒரு ஒரு சின்ன ஒரு பாஸ் குடுத்துருப்பாரு. ஒரு பிரேக் குடுத்துருப்பாரு. ஆனா விசாரணைல அப்படி ஒண்ணுமே இருக்காது. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை அது ஒரு அவார்ட் ஃபிலிம் மாரி இருக்கும். மேபி அப்படிதான் அத எடுத்தாரா என்னன்னு தெரியல. ரொம்ப ராவா இருக்கும். அது ரொம்ப நல்ல படம் தான். ஆனா வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். அதாவது ஒரு ரியாலிட்டி மாரி இருக்கும் அந்த படம். நீங்க அசுரன்லாம் கொஞ்சம் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவர் போய் வெட்டுறது, அந்த மியூசிக் போட்டுட்டு வர்றது, அதெல்லாம் கொஞ்சம் ரியாலிட்டிலேருந்து தனுஷுக்காக ஒரு ஆக்ஷன் குட்டியா ஒரு ப்ளாக் எழுதின மாரி தான் இருக்கும். ஆனா இது வந்து எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருக்கும் விசாரணைலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ எனக்கு வந்து விடுதலை பார்க்க போறதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ராவா இருக்குமோ! அப்படி இருந்தா நம்ம தியேட்டர்ல பார்த்தா ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்குமே! அப்படின்ற ஒரு சின்ன இது எனக்கு இருந்தது. ஆனா இந்த படம் அந்த அளவு இல்ல. கண்டிப்பா இதுவும் ரொம்ப கொஞ்சம் டார்க்கான படம் தான். பட் என்ன சொல்ல, அது விசாரணை அளவுக்கு ஹார்டா இல்ல. கொஞ்சம் லைட் ஹார்ட்டடான விஷயங்களும் சேர்த்து அந்த மாரி கொண்டு போயிருக்காரு இந்த இந்த படத்த.
இன்னொன்று வந்து என்னென்னா, எனக்கு வெற்றிமாறன் மூவி பார்க்குறப்போ வந்து ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அவர் நாவல் கதை அதெல்லாம் தான் படமாகவே எடுக்கிறாரு. நான் அதை சொல்ல வரல. நீங்கள் ஒரு நாவல் அதுவும் ஒரு தமிழ் நாவல்லாம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஏதோ ஒரு ஊரில் இப்போ நான் வந்து மதுரையில் பொறந்து வளர்ந்து அங்கே அந்த இது மட்டும் தான் எனக்கு தெரியும். எனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். எங்கள் வீட்டு பொருளாதாரம் என்ன, நான் போன ஸ்கூலு அதுதானே நமக்கு தெரியும். திடீர்னு வந்து ஒரு விவசாய மக்கள் அங்கே உள்ளது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல நாவல்லாம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்கள அந்த உலகத்துக்கு கூட்டு போகும். நீங்கள் வந்து என்ன சொல்ல, ஒரு மலைவாழ் மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய அந்த நிலப்பரப்புலேருந்து ஆரம்பிப்பாங்க அந்த நாவலில். அந்த நிலப்பரப்பு எப்படி இருக்குது, அவங்க வாழ்கிற இடம் எப்படி இருக்குது, அங்கே உள்ள மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரம் என்னவா இருக்குது, அவங்க அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க. அதாவது இது வந்து என்ன சொல்ல, ஒரு ஹிண்ட் மாதிரிலாம் எழுதிட்டே இருக்க மாட்டாங்க. அதாவது கட்டுரை, வாழும் இடம் அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் அந்த கதையை படிக்க படிக்க அது உள்ளே அப்படியே ஒவ்வொன்றா உங்களுக்கு தெரிஞ்சிட்டே வரும். உங்களையே அறியாமல் நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே வருவீங்க. அந்த மாதிரி தான் ஒரு நாவல் இருக்கும். அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னா, அந்த நாவலுக்குள்ளே வர எல்லா கேரக்டர்ஸையுமே அழகாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கேரக்டராக இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி பேசும், இது இப்படி நினைக்குது அப்படின்றது அந்த கதையோட்டத்திலேயே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் ஒவ்வொரு என்ன சொல்ல, ஒவ்வொரு இடமும் எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்குது, அவங்களோட பிரச்சனை என்னவா இருக்குது, இப்படி தான் அந்த கதைகள்லாம் இருக்கும். நாவல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயத்த தான் பேசணும்னு இல்லை. ஒரு சிம்பிளான நாவல் எடுத்துக்கிட்டிங்கன்னாலுமே இந்த மாதிரி அழகாக அதை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த உலகத்துக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ எனக்கு வந்து வெற்றிமாறனோட மூவி வந்து அப்படி தான் தெரியும். அவர் அழகாக அந்த நிலப்பரப்புலேருந்தே கொண்டுட்டு வருவார். அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க. ஆடுகளம்னா அந்த மதுரையில் சேவல் சண்டை விடுற மக்களோட வீடு, அவங்க ஊர் அது எப்படி இருக்குது. வட சென்னைனா அங்கே இருக்க மக்கள் எப்படி இருக்காங்க. இது அசுரன்னா அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கிற மக்கள், அங்கே இந்த மாதிரி ஜாதி அடிப்படையில் ஒடுக்கப்படுற மக்கள், அவங்களுடைய வாழ்வு எப்படி இருக்குது. அப்புறம் இந்த படம் விடுதலைனா அந்த மலைவாழ் மக்கள் அங்கே அது எப்படி இருக்காங்க, அங்கே என்ன நடக்குது. ஸோ இதை வந்து இது எல்லாத்தையுமே அவர் ப்ராப்பராக டிஃபைன் பண்ணியிருப்பார். அந்த நிலப்பரப்பு எப்படி இருக்குது, அங்கே உள்ள கேரக்டர்ஸ், அங்கே உள்ள மக்கள் வாழ்வு எப்படி இருக்குது, அவங்க வாழ்வாதாரம் என்னவாக இருக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அங்கே எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இதை வந்து சூப்பராக டிஃபைன் பண்ணிட்டே இருப்பார். நீங்கள் வட சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் மாதிரி எனக்கு கேரக்டர்ஸை சூப்பராக டிஃபைன் பண்ண படம் எனக்கு வேறு எதுவுமே தெரில. அன்பு, அதுக்கப்புறம் என்ன அவரே பின்னாடி அந்த வாய்ஸ் நோட் கொடுத்துட்டே இருப்பார். அது என்ன எனக்கு மறந்துடுச்சு ஆக்சுவலி. அந்த பேர்லாம் வரும்ல, அன்பு ராஜன் அப்படி சொல்லி ஒரு கதை மாதிரி சொல்லிட்டே வருவார்ல. அவ்வளோ அழகாக அந்த கேரக்டர்ஸை வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். அந்த டிஃபைன் பண்ணது சந்திரான்னு நினைக்கிறேன் அந்த ஆண்ட்ரியாவோட கேரக்டர் பேர். அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே பயங்கரமாக டிஃபைன் பண்ணியிருப்பார். ஸோ அதனாலவே எனக்கு ஒரு நாவல் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இதை வந்து நீங்கள் எழுத்தில் கொண்டு வர்றது அதுவும் கஷ்டம்தான், ஒன்றும் ஈஸி இருக்காது. பட் எழுத்தில் கொண்டு வந்துடலாம். ஐ திங்க் கொண்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு நாவல் படிக்கையில் உங்களை அந்த உலகத்துக்கு ஓரளவுக்கு ஈஸியாக கூட்டு போயிட முடியும். ஆனால் ஒரு படத்தில் இதை இவர் கொண்டு வராரு இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். இவரோட படங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் தான் வரும். 4 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி தான் வரும். மேபி அவர் இதெல்லாம் ஸ்டடி பண்ணி இதெல்லாம் ப்ராப்பராக அவர் ஒர்க் பண்ணி பண்ணுறனால தான் இவ்வளோ நாள் எடுக்குதோ என்னவோ. ஏன்னா இவர் வந்து பேசிக்காக சென்னைன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்த ஒரு மனிதர். எனக்கு அதுவும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காரு, இவர் எப்படி மதுரையில் இந்த சேவல் சண்டை இதையெல்லாம் பற்றி இவ்வளோ நல்லா படம் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். பொல்லாதவனே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த படம் வந்தது. எனக்கு வந்து அப்போ வந்து மூவி நாலேஜ்லாம் பெருசாக கிடையாது. இப்போயும் எனக்கு பெருசாக கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ விட அப்போ ரொம்ப கம்மியாக தானே இருந்திருக்கும். ஆனால் ஒரு பைக்கு திருடு போயிடுச்சுன்னா அந்த பைக்கு திருடினவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி அந்த பைக் திருட்டுக்கு பின்னாடி என்ன நடக்கும், அதுக்கப்புறமா என்ன நடக்கும், என்ன மாதிரியான ப்ராசஸ்ன்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த, ஒரு பைக்கு திருட்டு அப்படின்ற விஷயத்த எடுத்துக்கிட்டால் இவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணி நான் எந்த படத்தையுமே அதுவரை நான் பார்த்ததே இல்லை. அவரை கூப்பிட்டு போவாங்க, ஒரு என்ன சொல்ல, ஒரு சந்தை மாதிரி ஒரு இடம் இருக்கும். உன் பைக்கை எடுத்துகிட்டா இங்கே தான் ஸ்பேர் பார்ட்டாக கழட்டி விற்றுருவான், அடுத்த 1 மணி நேரத்துலேயே மொத்த பார்ட்ஸையும் கழட்டி தனித்தனியாக போட்டுருவாங்க, உன் பைக் அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்றத காட்டுவானுங்க. அப்புறம்
அப்புறம் வந்து ஒரு மண்ணுக்குள்ளேலாம் புதைச்சு வச்சுருப்பானுங்க பைக்கை. அந்த மாதிரி வித்தியாசமா அந்த டீட்டெயிலிங்லாம் நான் பார்த்ததே கிடையாது எந்த படத்துலையுமே. ஸோ எனக்கு என்ன இப்போ ஒரு இன்னமும் வித்தியாசமா இருக்கு. ஆனா நல்லா இருக்கே! அப்படின்ற மாரி தான் எனக்கு அந்த படம் ஃபீல் ஆச்சு. அண்ட் ஆடுகளமும் அப்படிதான். அ ஒரு டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அதுவும் அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து அந்த மாரி கிளைமேக்ஸ்லாம் நான் பார்த்ததே இல்ல. அது வர வந்த படங்கள்ல. மேபி நான் பார்த்த படங்கள்ல. அவ்ளோ டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அந்த படம் நெறைய நேஷனல் அவார்ட் கூட வாங்குச்சுன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் 6ஓ என்னமோ வாங்குச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அ அவரோட வொர்க் வந்து என்ன சொல்ல, ஓகே இது ஏதோ யூனிக்கா இருக்கு. நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு படங்களாவே இவரோடது இருந்தது. ஸோ அதனாலேயே நான் இந்த படம் போய் பார்த்தேன். விடுதலை வந்து என்னன்னா, அ ஒரு துணைவன் அப்படின்ற ஒரு சிறுகதையுடைய ஜெயமோகன் அவர்களுடைய கதைய தான் இந்த படமா எடுத்திருக்காரு. நான் அந்த கதை படிச்சேன். அது வந்து என்னன்னா, அ ஒரு போலீஸ் ஆஃபீசர், அதாவது போலீஸ் ஆஃபீசர் இல்ல. அந்த அந்த போலீஸ் ஆஃபீசர் கேட்டகரியில ஒரு லாஸ்ட் கேடட்ல இருப்பாங்கல்ல. ஐ திங்க் கான்ஸ்டபிள்னு நெனைக்கிறேன். ஒரு கான்ஸ்டபிளா இருக்கிற ஒருத்தரும், ஒருத்தர அரெஸ்ட் பண்ணிட்டு போவாரு. ஒரு கைதிய ஒருத்தர அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இவங்க போகையில இவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன், அந்த கான்வர்சேஷனுக்குள்ள இந்த கான்ஸ்டபிளுக்கு நெறைய விஷயம் தெரிய வரும். அவரோட வியூ என்ன, இவரோட வியூ என்ன, இவங்க 2 பேரும் பேசுவாங்க. இந்த பேசிக்கிறது தான் அந்த துணைவன்ற கதை. இது எப்படின்னா, அந்த கான்ஸ்டபிளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு இன்னசென்ட்டா இருப்பாரு. அதாவது இன்னசென்ட் இன் த சென்ஸ் அவருக்குன்னு ஒரு மாரல் இருக்கும். இல்ல கதையில இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் படத்துல தான் வரும். ஆக்சுவலி என்னன்னா, சூரி, விஜய் சேதுபதி கேரக்டர்ஸ் இருக்குல்ல, இவங்க 2 பேரும் பேசிக்கிறது தான் அம் அந்த கதைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த துணைவன்ற கதைன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தோனே இவங்க 2 பேரும் மீட் பண்ணிருவாங்க அந்த சிறுகதையில. அவங்க 2 பேரும் மீட் பண்ணி அவங்க பேசிக்கிறது, அதுக்குள்ள அவங்க பேசுற அரசியல் அதெல்லாம் தான் அந்த கதை. விடுதலை வந்து என்ன அப்படின்னா, இந்த சூரி கேரக்டர் இருக்குல்ல, அதாவது குமரேசன்ற கேரக்டர். அந்த அந்த கேரக்டருக்கு ஒரு பிரீஃபா ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்த மாதிரி தான் விடுதலை பார்ட் 1 இருக்கு. அந்த கேரக்டர் யாரு? அவரோட லைஃப் எப்படி இருக்கு? அவர் எந்த மாதிரியான ஆளு? எந்த இடத்துல வராரு? அங்க என்ன நடக்குது? அங்க அவரு ஃபேஸ் பண்ற பிரச்சனை. இந்த மாரி தான் போகுது படம். லைக் ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆளு. இன்னசென்ட் இன் த சென்ஸ் அவருக்குன்னு ஒரு வேல்யூஸ் எல்லாமே இருக்கு. அவருக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கு. ஒரு மாரல் இருக்கு. அதெல்லாம் அவருக்கு இருக்கு. ஆனா அவர் வந்து சேர்றாரு இல்லையா? ஒரு ஊர்ல போலீஸா வந்து சேர்றாரு. அங்க என்ன நடக்குது? அதெல்லாம் பத்தி அவருக்கு ஒண்ணும் பெருசா எதுவும் இல்ல. நம்ம பண்றது சரியா தப்பான்ற ஒரு குழப்பத்தோடயே ஒரு ஒரு புரியாமலே ஒரு கேரக்டர் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? இங்க எது சரி? எது தப்பு? நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு ஒரு அதிகாரமே இருக்காது அவருக்கு. அவர் போலீஸ்ன்னு பேரு. ஆனா அவருக்கு எந்த பவருமே இருக்காது. அந்த போலீஸ் கேட்டகரியிலேயே அவருக்கு மேல இருக்கவங்கலாம் இவர போட்டு ரொம்ப போட்டு நசுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டருக்கு சூரி ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ்ன்னு தான் சொல்லணும். எப்படி இவருக்குள்ள இவர் இந்த மாதிரி வெற்றிமாறன் எப்படி சூரிய சூஸ் பண்ணி இந்த கதையில நடிக்க வச்சாருன்னு ரொம்ப வியப்பா இருந்தது. நம்ம வந்து இப்ப எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வெற்றிமாறனோட படத்துல சூரி அப்படின்றது அந்த மாரி ஒரு மைண்ட் செட்லயே தான் இருந்தது. ஆனா ஒன்ஸ் படம் ஸ்டார்ட் ஆகி உள்ள போனதுக்கப்புறம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த குமரேசனாவே தான் சூரி இருந்தாரு. லைக் இவரு நடிக்கிறாருன்றதே நெறைய இடத்துல தெரியல. அந்த கேரக்டராவே இருந்த மாரி தான் எனக்கு இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சூரியெல்லாம் மறக்க வச்சிருச்சு இந்த படம். அப்படியே அந்த குமரேசன்ற கேரக்டர் அவர் வழியா அந்த படத்த சொல்றாங்க. அந்த கதைய சொல்றாங்க. அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. லைக் என்ன சொல்ல, நம்மள மாதிரி தான். அதாவது நான் ஒரு இந்த படம் என்ன? இந்த படம் பேசுற அரசியல் என்ன? இது எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம ஒரு இன்னசென்ட்டா தான் அந்த படத்த பார்க்க வருவோம். அந்த படத்த பத்தி எந்த ஐடியாவுமே இல்லாம தான் பார்க்க வருவோம். ஸோ நம்மளால அந்த குமரேசன்ற கேரக்டரோட ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். அந்த கேரக்டர் மாரி தான் நம்மளுக்கும் எது சரி, எது தப்பு எதுவுமே நமக்கு தெரியாது. இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டே வருவாங்க. ஸோ இந்த மாரி தான் அந்த படம் இருந்தது. அந்த படம் மெயினா என்ன அப்படின்னா, மக்கள் படைன்னு ஒரு படை இருக்கும் ஒரு ஊருக்குள்ள. லைக் ஒரு ஊருக்குள்ள வந்து ஒரு மைன் கொண்டு வரதுக்காக கவர்மெண்ட் ட்ரை பண்ணும். அந்த மைன் அதாவது சுரங்கம். அந்த சுரங்கம்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் படைன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இந்த சுரங்கத்தெல்லாம் நான் வரவிட மாட்டேன். இந்த மாரி எதுவும் வரக்கூடாது இந்த ஊருக்குள்ளன்றதுக்கு ஸ்ட்ராங்கா அத அப்போஸ் பண்றதுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீம் இருக்கும். ஸோ அதோட ஹெட்டா விஜய் சேதுபதி இருப்பாரு. இவங்கள வந்து பிடிக்கணும். இவங்கள பிடிச்சிட்டா அந்த ஊருக்குள்ள அந்த சுரங்கம் எல்லாம் நம்ம
நம்ம கொண்டு வந்துடலாம். அதுக்காக கவர்மெண்ட் வந்து அந்த ஊரை சுற்றி செக் போஸ்ட் அமைச்சு போலீஸ் எல்லாரையும் போட்டிருக்கோம். இவங்கள தப்பிக்க விடக்கூடாது, சுதந்திரமாக இவங்கள நடமாட விடக்கூடாது, பிடிச்சிடணும். பிடிச்சாதான் இங்கே வந்து நம்ம நினச்ச மாதிரி இந்த சுரங்கம் வரும் அப்படின்றத வந்து கவர்மெண்ட் நினச்சி இதை பண்ணும். ஸோ இதில் ஒரு ஆளாக தான் சூரி வருவார். இதில் சூரி வந்து என்னவா இருப்பார்னா, இந்த மாதிரி நிறைய செக் போஸ்ட் இருக்குல்ல, இந்த மலை கிராமத்துக்குள்ளே நிறைய செக் போஸ்ட் இருக்கும். இதுக்குள்ளே ஒரு இடத்துல சாப்பாடு சமைப்பாங்க. அந்த சாப்பாடை வந்து ஒவ்வொரு செக் போஸ்ட்டில் இருக்க ஆட்களுக்காக கொண்டு போய் கொடுக்குற வேலை தான். ஜீப் ஓட்டிட்டு கொண்டு போய் அந்த மலை பாதையில் ஜீப் ஓட்டிட்டு கொண்டு போய் கொடுக்குற வேலையை தான் சூரி பண்ணுவார். ஸோ இவர் வந்து இங்கே என்ன புரிஞ்சுக்கிறாரு, இங்கே என்ன நடக்குது, இதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிறது தான் இந்த கதை. லைக் அது அவர் வழியாக நமக்கும் அதை புரிய வைக்கிறது தான் இந்த கதையாக இருந்தது. எனக்கு கதை படிக்கையில் வந்து கதையே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த துணைவன் கதையே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா, ஒரு மெயினாக ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, ஒருத்தனை வந்து நீ எப்படி அடிமையாக்குவ? அடிமையாக்கணும்னு நினைக்கிறேன்னா, அவனை வந்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நாள் தான் அடிக்க முடியும்? அடிச்சுட்டேவா இருக்க முடியும்? அது முடியாது. அவனை கொன்றுடலாம். கொன்னா நீ எத்தனை பேரை கொல்ல முடியும்? மொத்த பேரையும் நீ கொன்னுட்டே போனேன்னா அடிமையாக எவன் இருப்பான்? உனக்கு அடிமைக்கு ஆளே இருக்க மாட்டான். ஸோ அதுவும் முடியாது. ஒருத்தனை நீ எப்படி அடிமையாக வச்சுக்க முடியும் அப்படின்னா, பயம். அவனுக்கு ஒரு பயத்தை நீ உருவாக்கிடணும். அவன் வந்து நம்ம பேசுனா ஏதாவது நடந்துடுமோ, நம்ம எதிர்த்து கேட்டால் ஏதாவது நடந்துருமோ, என்னமோ நடந்துருமோ, என்ன நடந்துரும் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வச்சுக்கிறது தான் அவனை அடிமையாக வச்சுக்கிறது. ஸோ அந்த பயத்தை அறுத்து எறியறது தான் விடுதலை அப்படின்னு சொல்லி அந்த இதே தான் லைக் லைன்ஸாக எனக்கு தெரில. ஆனால் இந்த கருத்தை தான் ஜெயமோகன் அதில் சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் இந்த படம். ஒருத்தன் வந்து அடிமையாக அந்த ஊரை வச்சுக்கணும்னு நினைக்கிறானுங்க. அதில் அவன் எதிர்த்து கேள்வி கேட்டுட்டா என்ன ஆகும், மறுபடியும் அவனை எப்படியெல்லாம் அடக்குறாங்க அப்படின்றதுக்குள்ளே எக்கச்சக்க அரசியலை பேசிட்டாரு வெற்றிமாறன். அரசியல்னு சொல்கிறத விட எக்கச்சக்க விஷயங்கள் பேசிட்டாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நமக்கு இவர் பேசினதில் நிறைய விஷயங்கள் புரியவே இல்லையோ அப்படின்ற மாதிரிலாம் கூட தான் இருந்தது. ஸோ இந்த கதையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது இந்த சிறுகதை இருக்குல்ல, அதில் வந்து என்னென்னா ஒரு ஜென்ரலாக தான் பேசியிருப்பாங்க. அதாவது ஒரு பட்டாளம் வந்து ஒரு ஊரை எப்படி அடக்க நினைக்குது. அதாவது இந்த கதையில் ஆக்சுவலி என்ன இருக்குன்னா, ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரில் வந்து சாராயம் காய்ச்சுவாங்க. ஒரு மலை கிராமத்தில் ஒரு ஊர் மக்கள் சாராயம் காய்ச்சுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊரையே ஃபுல்லாக சூறையாடிடுவாங்க. வந்து அவனை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போலீஸ் உள்ளே புகுந்து ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிடுவாங்க. அவன் வந்து எதிர்த்து இவனை அடிக்க ஆரம்பிப்பான். அவன் அடிக்க இவன் அடிக்கன்னு போலீஸில் ஒரு 4 பேர் செத்துருவானுங்க. அப்போ அது பெரிய பிரச்சனையாக வந்துடும். ஸோ எப்படி இவன் சாராயம் காய்ச்ச ஆரம்பித்தான்? இவ்வளோ 20 வருஷமாக சாராயம் காய்ச்சறான். அப்போ இன்றைக்கி வந்து நீ இவனை காய்ச்சக்கூடாதுன்னு சொல்கிற, 20 வருஷமாக நீ ஏன் கேட்கல? இந்த மாதிரியான விஷயங்களை தான் அந்த கதை பேசும். இதை வந்து இந்த ஒரு பட்டாளம்னு சொல்கிறது இந்த போலீஸ் இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்க அவங்கள எப்படி அடக்க நினைக்கிறாங்க. அந்த கதையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பெண்கள் அந்த ஊரோட பெண்களை வந்து கூட்டு போய் மானபங்கப்படுத்திடுவாங்க. அப்போது அந்த ஊர்க்காரெல்லாம் என்னென்னா, அவ்வளோ நாள் எதிர்த்துட்டு நிற்க வரவன் வந்து நாளைக்கு நம்ம அம்மாக்கோ தங்கச்சிக்கோ பொண்டாட்டிக்கோ எதுவும் ஆயிருமோ அப்படின்ற பயத்தில் ஒடுங்குவான். ஸோ அதனால் அந்த ஊர் பெண்களை வந்து கூட்டிகிட்டு போய் போலீஸ் வந்து மானபங்கப்படுத்துவாங்க. இதை தான் வந்து எல்லா பட்டாளமுமே பண்ணுது. எல்லாருமே ஒரு ஊரோட பெண்களை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா அவன் வந்து ஒடுங்கிடுவான் அப்படின்ற கான்செப்டில் தான் எல்லா பட்டாளமுமே இயங்குது அப்படின்னு அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஆக்சுவலி நிறைய இடத்துல நடந்திருக்கு தான். நம்ம இது மாதிரி ஒரு ரிபல் ஒருத்தரை பிடிக்க போகையில் அந்த இடத்துல இருக்க மக்கள் எவ்வளோ பாதிப்படைஞ்சிருப்பாங்க, இதெல்லாம் வந்து நம்ம நிறைய நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். ஸோ இதை தான் இந்த படமும் பேசுச்சு. இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ராவாகவே வெற்றிமாறன் சொல்லியிருந்தார். எனக்கு என்னென்னா, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக இருந்தது. இதுக்கும் மேலே கூட நடந்திருக்கலாம். மேபி இவர் படத்தினால கம்மியாக சொல்லியிருக்காரோ என்னவோ அப்படின்ற மாதிரிலாம் கூட தோணுச்சு. ப்ளஸ் என்னென்னா, இவர் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு அது ரொம்ப நக்கலாக தெரிஞ்சுது. மேபி எனக்கு தான் அப்படி தெரிஞ்சதான்னு தெரில. ஸ்டார்டிங்கில் வந்து வெற்றிமாறனோட வாய்ஸ்லேயே வந்தது. அதாவது ஒரு டிஸ்க்ளைமர் போடுவாங்கல்ல, இந்த படத்தில் வரும் அத்தனையும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக இல்லை, அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. இது வெற்றிமாறனே பேசியிருந்தார். இது எல்லாமே கற்பனை தான், இது எங்கேயோ எப்பயோ நடந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது முற்றிலும் தற்செயல் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தது. எனக்கு வந்து இது செம நக்கலாக இருக்கே இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதாவது படம் இது டிஸ்க்ளைமர் வரையிலேயே ஓகே இவர் ஏதோ நடந்ததை தான் பேச போகிறாரு, அதனால தான் இவ்வளோ தான் அதை சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த படமும் இருந்தது.
அதே மாரி இந்த கதையிலயும் என்ன எழுதியிருப்பாங்க அப்புட்ன்னா, போலீஸ்ன்றது ஒரு ஒரு பவர். அதாவது அம் வெள்ளைக்காரன் வந்து இத ஏன் உருவாக்குனான் அப்புட்ன்னா, ஒரு பவர் தானே. உனக்கு அந்த சட்டை போட்டுட்டு ஒரு துப்பாக்கிய வச்சோனே, நான் பெரிய ஆளு அப்படின்ற ஒரு இது வந்துருதுல்ல. நீ வந்து இத தூக்கி போட்டுட்டு எதுவுமே நீ பண்ண போமாட்ட. நீ வந்து ரிட்டயர்டே ஆனாலும், நீ பண்ண சாகசத்த பத்தி பெருமையா பேசிட்டே தான் இருப்ப. அ அப்படி லைக் என்ன சொல்லியிருப்பாங்க அப்புட்ன்னா, அடிச்சுக்கிறவன் 2 பேரும் ஒரே ஜாதி, ஒரே ஒரே ஊர்க்காரன் எல்லாம் ஒண்ணு தான். ஒருத்தன் யூனிஃபார்ம் போட்டிருப்பான், இன்னொருத்தன் யூனிஃபார்ம் போடல. அதுதான். அந்த ஊர் மக்களே தான். லைக் இப்ப சூரியே வந்து அந்த மக்கள்ல ஒருத்தர் மாரி தான். அந்த மாரியான ஒரு சாதாரண ஆள் தான். அதில அந்த போலீஸ்காரவங்கலாம் வந்து சேர்ந்திருக்க எல்லாருமே சாதாரண ஆளா தான் இருப்பாங்க. அவங்களும் இவங்கள மாதிரி பொழப்புக்காக பொழப்புக்காக அந்த ஊர் மக்கள் ஏதோ ஒரு வேலைய செய்றாங்க. இந்த போலீஸா வந்திருக்கவங்க போலீஸ் வேலைக்கு வந்திருக்காங்க. அவ்வளோதான். இவன் வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கான், அவன் போடல. அந்த ஊர்க்காரங்களையே அடிக்க வச்சுக்கிட்டு, அதாவது கிட்டத்தட்ட சேம் கேட்டகரியில இருக்கிற மக்களையே அடிக்க வச்சுக்கிட்டு, அது மூலியமா எவனோ ஒருத்தன் சம்பாதிக்கிறான் அப்படின்றது தான் அந்த கதை சொல்லியிருக்கும். லைக் சேம் திங். அதே தான் இந்த படமும் சொல்லியிருந்தது. நெறைய சீன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. மெயினா என்ன சொல்லணும்னா, அந்த ஹீரோயின் அவங்க அவங்க பேர் எனக்கு தெரியல. ஜிவி பிரகாஷோட தங்கச்சின்னு நெனைக்கிறேன். அவங்க அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் ஏன் தான் நடிக்க வந்தாருன்னு நெறைய தடவ எனக்கு தோணும். இவங்க அவ்வளோ அழகா நடிச்சிருந்தாங்க. அ எ அ அந்த அந்த கேரக்டர் வந்து எப்படின்னா, அந்த கேரக்டரோட அம்மா, அப்பா 2 பேரையுமே வந்து போலீஸ் துன்புறுத்துனனால, அவங்க அடிச்சு கொடுமைப்படுத்துனனால அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே இறந்து போயிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணு. சின்ன வயசா இருக்கையிலே அவங்க அம்மா, அப்பா வந்து போலீஸ் கொடுமையால செத்து போயிட்டாங்க. இப்படி வளர்ந்து வந்த ஒரு பொண்ணு சூரிய வந்து லவ் பண்ணுவாங்க. அவரும் ஒரு போலீஸா இருப்பாரு. அந்த குமரேசன லவ் பண்ணுவாங்க. அவரும் ஒரு போலீஸா இருப்பாரு. ஸோ இப்படி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க ஒரு போலீஸையே வெறுக்கிற மாரி தானே இதுவரை கதைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாரி தான் காட்டுவாங்க. எனக்கு போலீஸையே பிடிக்காது. ஏன்னா அப்படின்ற மாரி தானே நம்ம கதையெல்லாம் பார்த்துருப்போம். ஆனா இவங்க வந்து சூரிய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவாங்க. இத வந்து அவங்க சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கணுன்ற விருப்பத்த சொல்லயில இந்த விஷயத்தையும் சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி தான் எங்க அம்மா, அப்பாவுக்கு நடந்தது. போலீஸ்காரன் தான் இந்த மாரி பண்ணான் அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. எனக்கு என்னென்னா, இதில எனக்கு அது ரொம்ப அழகா தெரிஞ்சது. இது அவரே ஒரு சீனாவும் வச்சிருப்பாரு. ஒரு இவன் ஒரு போலீஸ்காரன் அப்படின்னு மட்டும் பார்க்காம, ஒரு ஹியூமனா பார்ப்பாங்க. எனக்கு நடந்த கசப்பான சம்பவத்த வச்சு எல்லாருமே இப்படிதான்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அந்த பொண்ணு வராது. அந்த குமரேசன்ற பெர்சன அவங்க பார்ப்பாங்க. அவர்ட்ட இருக்க அந்த ஹியூமனிட்டிய பார்ப்பாங்க. அது மூலியமா தான் அவங்கள விரும்புவாங்க. இவரும் போலீஸ் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வெறுத்துருவாங்க அப்படின்ற மாரி இருக்காது. ஸோ அந்த விஷயத்த ரொம்ப அழகா அதில காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த போலீஸ்லாம் எப்படி இயங்குறாங்க அப்படின்றத வந்து அ திரும்ப திரும்ப ஒரு சீன் வரும். அதாவது என்னென்னா, சூரி வந்து ஒரு தப்பே பண்ணியிருக்க மாட்டாரு. அதாவது என்னென்னா, ஒரு அந்த ஊர்ல ஒரு 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 வயசான ஒரு பாட்டிய வந்து கரடி கடிச்சிரும். ஸோ அவங்க வந்து அவங்கள தூக்கிட்டு நடந்து போயிட்டுருப்பாங்க. நீங்க இப்படி நடந்து போனீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு எப்போ போறது? அந்த பாட்டி செத்துறாதா? நீங்க வாங்கன்னு சொல்லி இவரு ஜீப்ல ஏத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ட்ராப் பண்ணிருவாரு. இவரோட டியூட்டி என்ன? இந்த மாதிரி கொண்டு போய் சாப்பாடு குடுக்குறது தானே. அந்த சாப்பாட வந்து நீங்களே வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு, இவரு அந்த பாட்டிய கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண போயிருவாரு. இவரு போயிட்டு இருக்கையிலேயே வந்து நடுவுல வந்து ஒருத்தன் நிறுத்துவான். ஒரு செக் போஸ்ட்ல நிறுத்தி உன்னைய வந்து அந்த உயர் அதிகாரி வந்து நீ போகக்கூடாதுன்னு சொன்னாரு. உடனே இப்போ அவர போய் பார்க்க சொன்னாரு அப்படின்னோனே, இவன் இல்ல நான் இவர போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வந்துட்டு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் விட்டுட்டு வந்து பார்ப்பான். பார்த்தோன்னே இவர் என்ன சொல்லுவாருன்னா, "நீ இப்படி போயிருக்கக்கூடாது. தப்பு. உனக்கு வந்து உன்னோட ரூல்ஸ் என்ன? உனக்கு குடுக்கப்பட்ட ரூல்ஸ் என்ன? நீ இந்த மாரி போய் சாப்பாடு குடுக்கணும் தானே. நடுவுல உனக்கு ஒரு உயரதிகாரி சொல்லவும் செய்றேன். நீ வந்து என்னைய பாருன்னு. அதை விட்டுட்டு நீ எப்படி அங்க போலாம்? அதனால நீ மன்னிப்பு கேளுன்னு" சொல்லுவாங்க. சூரி கடைசி வரை மன்னிப்பு கேட்கவே மாட்டாரு. இது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, போலீஸ் வந்து டூ ஒபே த ரூல்ஸ். அவங்களுக்கு என்ன ஆர்டர், அந்த ஆர்டர்ஸ்ன்னு சொல்லணும், ரூல்ஸ்ன்னு இல்ல. அவங்களுக்கு என்ன ஆர்டர் போடப்பட்டிருக்கோ அத அப்படியே செய்யணும். அப்படிதான் போலீஸ் வந்து இயங்குறாங்க அப்படின்ற மாரி இருந்தது. லைக் என்ன சொல்ல, சுயமா ஒருத்தன் சிந்திச்சு நான் போய் சூர்யா என்ன சொல்லுவாருன்னா, அந்த இடத்துல அதுதானங்கய்யா சரி. அவங்க இந்த மாரி உயிருக்கு ஒருத்தவங்க போராடுறாங்க. அவங்கள போய் காப்பாத்தணும்ல. போலீஸ்ன்றவன் யாரு? மக்களுக்காக தானே இருக்கிறவன். அப்பன்னா அவங்கள போய் காப்பாத்துறது தானே என் வேலை. அதத்தானே நான் பண்ணேன். இதுக்கு எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்னு அவரு கேட்பாரு.
இவன் வந்து நீ என்ன சுயமா சிந்திக்கிற? அத எப்படி நீ சிந்திக்கலாம்? அப்படின்ற மாதிரியே சேத்தனோட அதாவது அவரோட உயர் அதிகாரியா சேத்தன் வருவாரு. அவருடைய வியூஸ் வந்து அந்த மாரியே இருக்கும். நீ வந்து பனிஷ்மென்ட் குடுப்பாரு. அத பண்ணு, இத பண்ணுன்னுவாரு. கடைசி வர சூரி மன்னிப்பே கேட்க மாட்டாரு. நான் ஏன் கேட்கணும்? நான் சரியா தானே பண்ணேன். இதில என்ன தப்பு இருக்கு? இதில என்ன தப்பு இருக்குன்ட்டே இருப்பாரு. இவர் வந்து நீ ஆர்டர ஏன் நீ ஒபே பண்ணல? அதுதான் தப்பு, அதுதான் தப்புன்னு சொல்ட்டே இருப்பாரு. அவர் மட்டும் இல்ல, சுத்தி எல்லாருமே அதே தான் சொல்லுவாங்க. இவர் ஏதாவது பேசினாலே, "முதல்ல நீ வந்து உயரதிகாரி சொல்றத கேட்டு நடக்க பழகு. ஆர்டருக்கு ஒபே பண்ண பழகு." ஸோ இந்த போலீஸுன்றவங்களே இந்த மாதிரி தான் வொர்க் ஆகுறாங்க அப்படின்ற மாரி சொல்ற மாரி இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் நெறைய டயலாக் அந்த ரோடு போடுறத பத்திலாம் கூட ஆக்சுவலி அது ஒரு சீனா வரும். அதுக்கு முன்னவே அது டயலாகா வரும். ஒரு அரசாங்கம் ரோடு போடுதுன்னா, அங்க இருக்கிற மக்களுக்காக தான் போடுதுன்னுலாம் இல்ல. அவன் வேற ஒரு ஆதாயத்துக்காக அந்த மாரி பண்றான் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டயலாக் கூட வரும். இந்த மாரி ஒரு ரெபல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள கொண்டு போய் நீ அரெஸ்ட் பண்ணி வச்சேன்னாலும், அவன் உள்ள உட்காந்து ஆட்டோபயோகிராஃபி எழுதுவான். அது நாளைக்கு வெளிய வரும். வெளிய வந்து அத பார்த்து 10 தலைமுறைக்கு அப்புறம் இருக்கிறவனும் வந்து அதில இன்ஸ்பயர் ஆகி இதே மாரி கொள்கை பேசிட்டே இருப்பான். இத அப்படியே வேரோட அறுக்கணும் அப்படின்ற மாரிலாம் பேசுவாங்க. லைக் என்ன சொல்ல, இதெல்லாம் நடந்திருக்கு தானே. நம்ம ரெபல்லியன்ஸா இருந்த நெறைய பேரோட ஆட்டோபயோகிராஃபிலாம் படிச்சு, அவங்கள இன்ஸ்பயர் ஆகி அவங்கள தலைவர்களா எடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்றோம் தானே இன்னமும். ஸோ அதெல்லாம் பத்தியும் பேசியிருந்தாரு. அண்ட் இளையராஜாவோட இசை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்க வந்து இப்ப இந்த படத்துல இந்த பாட்டு ஹிட்டு, இந்த பிஜிஎம் சூப்பரா இருக்கு. அந்த மாரிலாம் எனக்கு தெரில. அந்த மாரி தனியா பிரிக்க முடியல. எனக்கு படமும், அந்த பிஜிஎம்மும், அதோட பாடல்களும் ஒண்ணா சேர்ந்த மாரி தான் இருந்தது. இப்போ நீங்க அசுரன் மாரி ஒரு படத்துல வந்து அந்த டடடடடாய் அப்படி சொல்லி அந்த மியூசிக்க நீங்க தனியா எடுத்துட்டு வந்துரலாம். அதே மாதிரி வடசென்னையில வந்து அந்த ஓ ஓ ஓன்னு ஒண்ணு மியூசிக் வரும். ஸோ அதெல்லாம் நீங்க ராஜன் வரப்போ கரெக்ட்டா அந்த மியூசிக் வரும். அதெல்லாம் நீங்க தனியா எடுத்துரலாம். அது வேற மாதிரியான கதை. இதே நீங்க மேற்கு தொடர்ச்சி மலைலாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் இளையராஜாவோட இசை தான். நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த கேரக்டர் பேர் எனக்கு மறந்துருச்சு. கடைசியா கிளைமேக்ஸ் வரையும் அவர் படுற கஷ்டம், ஒரு ஒரு ஆளு ஒரு நிலத்த வாங்கி அது ஒரு உரிமையா இருந்து, அதாவது அந்த இடத்துல விவசாயம் பண்ணி வாழணும்னு நினைக்கிற ஒரு ஆளுக்கு என்ன மாதிரியான தடைகள் வருதுன்னு தான் அந்த படம் அப்படியே போகும். கடைசியா வந்து கிளைமேக்ஸில் வந்து அவன் வாங்கின நிலத்திலேயே ஒரு விண்டு மில்ல போட்டு அந்த இடத்துல அந்த ஹீரோ வந்து வாட்ச்மேனாக இருப்பார். ரொம்ப வயசானவராகி அப்படி உட்காந்துருப்பார். அங்கே வந்து நிலம் வாங்க முடியாமல் தவிக்கிறவனுக்கு இந்த படம் சமர்ப்பணம்னு டைரக்டர் வந்து போட்டிருப்பாரு. அதுக்கு பின்னாடி ஒரு இசை வரும். அந்த மியூசிக்கை வந்து இப்போ எனக்கு சொல்ல தெரில. எனக்கு அது ஞாபகம் கூட வரல. ஆனால் நீங்கள் அந்த படமாக பார்க்கையில அந்த மியூசிக்கும், அந்த லெட்டர்ஸும், அந்த சீனும் 3ம் சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த எமோஷன்ஸை ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் ஃபீலிங்கை கொடுக்கும். இப்படி இருக்கு பாரு வாழ்க்கை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் ஏற்படுத்துதில்ல. அவங்க வாழ்க்கையை நம்மளை புரிஞ்சுக்க வைக்கிதில்ல. அதை நம்மளுக்கு கடத்துதில்ல. அதில் அந்த இசை ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த படமும் தோணுச்சு. நம்ம வந்து பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் அப்படியே ஒன்றா இருந்தது. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் வந்து ஒரு சீனில் வந்து சூரி லவ் பண்ணுற பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை ஆயிரும். லைக் அந்த ஊருக்கே ஒரு பிரச்சனை வந்துடும். அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் போலீஸாக தான் இருப்பார், அந்த குமரேசன்ற கேரக்டர். ஆனால் வந்து பவரே இருக்காது. சுத்தமாக ஒரு பவர்லெஸ்ஸான ஒரு ஆளாக இருப்பார். அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம இந்த மாதிரி ஒரு நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அங்கே இங்கேயும் ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் ஓடிட்டே இருப்பார். அதுக்கு பின்னாடி இளையராஜாவோட வாய்ஸ் வரும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப அழுத்தமாக இருந்தது. அவர் அங்கே இங்கேயும் ஓடுவார். சூரி வந்து அப்படியே அந்த குமரேசனாகவே இருந்தார். லைக் என்ன சொல்ல, அந்த கேரக்டர் எப்படி இருக்குமோ அதை ரொம்பவே உணர்த்துச்சு. ஸோ இந்த மாதிரி படம் வந்து இதோட சேர்ந்து இருந்தது. அதாவது இசையும் படமும் சேர்ந்து இருந்தது. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நான் வந்து இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரிவ்யூவோ ஏதோ ஒன்று பார்த்தேன். இளையராஜாவோட இசைலாம் நல்லா இல்லை, ஜிவி பிரகாஷ் தான் அசுரனில் நல்லா போட்டிருந்தாரு அப்படின்லாம் போட்டிருந்தாரு. எனக்கு வந்து லைக் அந்த மாதிரி இதை கம்பேர் பண்ண முடியாதுன்னு தான் எனக்கு தோணுச்சு. இது வேற.
அது வேற. அசுரன் வந்து ஒரு கமர்ஷியலுக்குள்ள ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு இத சொல்ல வந்தது. பட் இது வந்து ஒரு ஒரு வாழ்க்கை மாதிரி. இது வந்து பெரிய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் இல்ல தான். அ இவங்களோட லைஃப் அப்படின்ற மாரி தான் இருந்தது. மேபி செகண்ட் பார்ட்ல விஜய் சேதுபதி வரனால, அங்க கூட ஒரு குட்டி ஃபைட்டு அது இதுன்னு ஏதாவது வரலாமா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இது சூரியோட கதை தான். சூரி அந்த குமரேசன்றவரோட கதை தான். அவர் என்ன கோ த்ரூ பண்றாரு, அவர் என்ன நடக்குது, அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு, அவர் வழியா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருந்தது. அண்டு எனக்கு வந்து கிளைமேக்ஸ் முடியிறப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே இதான் கிளைமேக்ஸ் அப்படின்னோனே, அவ்வளோதான் இவரு இது முடிச்சுட்டு பார்ட் 2 அப்படின்னு போட்டுருவாரு. அடுத்து 5, 6 வருஷம் வந்தாலும் பார்ட் 2 ரிலீஸ் பண்ண போறதில்ல. அப்படின்ற மாரி தான் எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஏன்னா வடசென்னை பார்க்கையில எனக்கு அப்படிதான். இதுவாது விடுதலை பார்ட் 1 அப்படின்னே ரிலீஸ் பண்ணியிருக்காரு படத்த. ஆனா வடசென்னை வந்து அது பார்ட் 2 இருக்கும். இது ஒரு பாதி படம் தான் அப்படின்றதெல்லாம் எனக்கு படம் பார்க்கையில தெரியாது. நான் வந்து அப்படியே ரொம்ப ஆர்வமா அதுவும் அந்த மியூசிக்லாம் பயங்கரமா இருக்கும்ல. ஸோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட அந்த ராஜனோட வீட்டுக்குள்ள அன்பு போறாரு. அடுத்த ராஜனா அன்பு உருவாகுறாருன்றப்போ அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். அன்புவின் எழுச்சி பாகம் 2ன்னு போட்டு விட்டாரு. என்னது முடிஞ்சு போச்சா படம் அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்தது. அண்ட் இன்ன வரையும் வடசென்னை பார்ட் 2 வரவே இல்ல. ஸோ அதனாலயோ என்னவோ இந்த படத்துல அதே மாரி ஒரு ஒரு சீரியஸான ஒரு டென்ஸ்டான மூமெண்ட்ல தான் படத்த முடிச்சாரு. முடிச்சுட்டு விடுதலை பாகம் 1 முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பார்ட் 2க்கு கொஞ்சம் சீன்ஸ் காமிச்சிட்டாரு. ஓகே இதாங்க பார்ட் 2ல வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு ஃபியூ மினிட்ஸ் சொல்லலாம். 2 மினிட்ஸ் கிட்ட சீன்ஸ் காட்டிட்டாரு. நான் எடுத்துட்டேன்டா பார்ட் 2 கண்டிப்பாக வந்துடும், வடசென்னை மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்கிறாரோ என்னவோ. அதுக்காக தான் அதை போட்டாரான்னு தெரில. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. லைக் அந்த 2 மினிட்ஸ் சீன் வந்து பார்ட் 2க்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொடுத்துருச்சு. அதாவது நம்ம படம் முடியல பார்ட் 2 எப்போ வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் இது எல்லாருக்குமான படமானா எனக்கு தெரில. நீங்கள் ஃபீல் குட் படம் பார்க்குற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக தெரியும். மற்றபடி இது ரொம்ப நல்ல படம் தான். ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த படம் நல்லா தான் இருக்கும். அண்ட் வெற்றிமாறன் படங்கள் பார்க்குற எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். வேறு என்ன சொல்ல, படம் பார்க்கலாம் தான். ரொம்ப சின்ன பசங்கள்லாம் பார்க்கக்கூடாது தான். ஐ திங்க் இது 14+க்கான படம்னு நினைக்கிறேன். ஸோ குட்டி குழந்தைங்களெல்லாம் கூட்டு போக வேண்டான்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் நான் நோட் பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட போஸ்டர் வரையிலேயே உங்களுக்கு அதில் ஒரு திருக்குறள் வந்திருக்கும். உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயற்பவர் செம்மல் சிதைக்கல் ஆதார் அப்படின்னு ஒரு திருக்குறளோட தான் அந்த போஸ்டர் உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். அது வந்து என்னென்னா, நம்மளோட எதிரி இருக்கான்ல, அவனுடைய செருக்கு, அவங்களோட அந்த ஆணவம் செருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து நீ அசால்ட்டாக அதை அழிக்காமல் அசால்ட்டாக விட்டுட்ட அப்படின்னா, நீ மூச்சு விடுற நேரத்துக்குள்ளே அவன் ஒன்று அழிச்சிருவான் அப்படின்றது தான் அந்த திருக்குறள். ஸோ இதுவும் அந்த படத்தில் இருக்கும். அண்ட் நீங்கள் அந்த துணைவன் சிறுகதை படிச்சிங்கனாலும் அதுலேயும் 2 திருக்குறள் அவர் சொல்லியிருப்பார். எனக்கு ஒன்று வந்து துப்பார்க்கு துப்பாய் அது வரும். இன்னொரு திருக்குறள் எனக்கு மறந்துருச்சு. ஸோ அதுலேயும் ஒரு வாத்தியாராக தான் இருப்பார். அந்த கேரக்டர் வந்து வாத்தியார் தான். அவர் தமிழ் வாத்தியாராக இருப்பார். அவர் யார், அவருக்கும் அந்த ஊருக்கும் என்ன சம்மந்தம், அதெல்லாம் மேபி செகண்ட் பார்ட்டில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் அது கான்வர்சேஷனாக தான் போகும். பட் அதுக்குள்ளேயே நம்மளால் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை படமாக வெற்றிமாறன் நடிக்கையில் கண்டிப்பாக இன்னும் நல்லா தான் இருக்கும். ஸோ வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2 நானும் கூட. ஸோ எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது தான். ஸோ இதான் எனக்கு இந்த படத்தை பற்றின கருத்துக்கள்லாம் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றத பற்றின உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, என்ன உங்களுக்கு தோணுச்சு அப்படின்றதையும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன சொல்லுது பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ரேட்டிங் கொடுங்க. லைக் ஐ திங்க் யாரும் ரேட்டிங்கே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ ரேட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.